ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சும்மா பேச்சு சேனல் வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து மார்ட்டின் ரோஸ்ட் அப்படின்னு ஒரு மூவி வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்கிற ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து மொட்டவருக்காக அப்புறம் இந்த சும்மா பேச்சு அப்படின்ற சேனல் அந்த தம்பி பண்ணுற எடிட்டிங் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் அடிக்கடி இந்த லேட்டஸ்ட்டாக நான் இந்த சேனல் அடிக்கடி பார்க்குறேன். ஸோ இவங்க புதுசாக ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சும்மா பேச்சு சேனலோட மார்ட்டின் ரோஸ்ட் வீடியோவை ரியாக்ட் பண்ண போகிறோம். இவன் வேற முடிச்சிட்டு இருக்கும் போதே கொரட்டை விட்டுக்கிட்டு திரும்பி படு பழைய சொத்தை உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குழந்தை இது? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இந்த படத்தோட டைரக்டர் ஏபி அர்ஜுன். இந்த படத்துக்கு கதை எழுதுன யாரு தெரியுமா? நம்ம அர்ஜுன் தான். நாங்கெல்லாம் தியேட்டர்ல இருந்து தெரிக்க எழுதுன மாதிரி இல்லப்பா இருக்குது இந்த படம். ஏபி அர்ஜுன், நீங்க நிறைய படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க. என்னென்னு வீடியோ போகும்போது சொல்றேன். நீங்க மக்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா சும்மா பேச்சானே என்ன ஏமாத்தவே முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம அர்ஜுன் இருக்காரு இல்லையா, ஆக்ஷன் கிங் அர்ஜுனா, அதே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். அவரோட தங்கச்சி பையன் தான் இவரு. அவரு ஆக்ஷன் கிங்னா இவரு ஆக்ஷன் பிரின்ஸ். படம் ஆரம்பிச்சதும் இந்தியால மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ஒரே பரபரப்பு. யாரோ ஒருத்தன் யாருன்னு தெரியல எல்லாத்தையும் லெஃப்ட் ஐல சுட்டு கொண்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணமா ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஒரு ஃபைட். ஏபி அர்ஜுன், இது நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வேட்டையன் படம். அதுல இப்படிதான் ஒரு ஃபைட் சீன்ல ஹலோ ரெண்டு படத்துக்கு ஒரு நாள் தான் ரிலீஸ் டேட் டிஃபரன்ஸ். ஓ அப்படியா? இப்போதைக்கு இதை மட்டும் விட்டுருவோம், மீதி பாப்போம். ஃபைட் முடிஞ்ச வேட்டி ஹீரோ அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறாரு. டேய், அவனுக்கு எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஊசி போடு, அனஸ்தீஷியா ஊசி போடு. பாஸ், அது அனஸ்தீஷியா இல்ல, அம்னீஷியா. அது எனக்கும் தெரியும். அந்த டாக்டரும் போயிட்டு கச்சக், ஆள் மறந்து போச்சு. மறுபடியும் கட் பண்ணா பாகிஸ்தான் பிரிசன். அங்க ஒரு ஆபீசர் ஜிக்கு நொடியாந்து உனக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் கேளு. டேய், நீ சொல்ற பிளாஷ்பேக்க நான் எதுக்குடா கேட்கணும்? மூடிட்டு சொல்றத மட்டும் கேளு. நம்ம ஜெயிலுக்கு ஒருத்தன் வரான், அவன் ராட்சசன். ஹாஸ்பிட்டல் என்னாச்சு தெரியுமா? புரூட்டல் மர்டர் பண்ணிருக்கான். அவ்வளவு புரூட்டலா மர்டர் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இவன் தர பில்டப் பத்தாதுன்னு பிரிசனர்ஸும் பேசிக்கிறானுங்க. நம்ம பிரிசனுக்கு ஒரு மாடு வருதான், அது மாடு இல்லையா, மதம் பிடிச்ச யானையாம். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுக்காக தான் செக்யூரிட்டி எல்லாம் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. பீஸ்ட் படமே நல்லா இல்ல, அதை சொல்லி மாஸ் ட்ரை பண்ற. நம்ம ஹீரோவை காட்டுற வரைக்கும் அவருக்கு பில்டப் பண்ணியே நம்மள வெறுப்பேத்துனானுங்க. நம்ம ஹீரோவை காட்டினதுக்கு அப்புறம் இப்படிதான், இப்படி உரிமையே நம்ம உயிர்ல பாதி வாங்கிடுவாரு. சார், கொஞ்சம் உருமாம வரீங்களா? எரிச்சலா வருது. ஒரு இந்தியன் பாகிஸ்தானுக்குள்ள வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஹீரோவை சுத்து போடுறானுங்க. ஹீரோவும் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அடிக்கிறப்ப அவரு கேக்குறாரு, Who am I? நான் யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடிக்கிறாரு. அனஸ்தீஷியா வேலை செஞ்சிருக்கோம், அது அம்னீஷியா மாப்ள. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஹீரோ இந்த அடி அடிக்கிறத பார்த்துட்டு யாரா அவன் மாடு மாதிரி அடிக்கிறான்னு கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உனக்கு ஏதாவது ஞாபகம் தான்? ஒரு மயிரும் ஞாபகம் இல்ல. இவருக்கு மொத்தம் 2 ஊசி போட்டிருக்காங்க. ஒன்னு டாக்டர் போட்ட மறதி ஊசி, இன்னொன்னு போலீஸ் போட்ட மயக்க ஊசி. நான் கரெக்டா தான் சொன்னேன். அனஸ்தீஷியாவும் போட்டிருக்காங்களே. ஒரு யானைக்கு இவ்ளோ டோசேஜ் கொடுத்திருந்தா அரை மணி நேரத்துல மயங்கி விழுந்திருக்கும். தெலுங்கு படத்துல கூட இவ்வளவு பில்டப் பண்ண மாட்டாருங்க மாப்ள. அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு போனவரு நான் யாரு மேக்கோனே நேனேவரு ஹூவாமை அப்படின்னு தேடி அலையறாப்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். அப்புறம் ஒரு குட்டி பையன் வந்து அங்கிள் நான் உங்களை பாத்திருக்கேன். ஐயோ, நியூஸ் பாத்துட்டான் போலயே. நீங்க தானே அந்த லாலிபப்பு? ஆமா நான் தான் அந்த லாலிபப்பு. ஆக்சுவலா எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், என்ன கூட்டு போறியா? வாங்க இவருதான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. கண்ணிய போட்டு தெரியாம இருக்கிறான், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுப்பானா? கொண்டாடா கண்ண. இப்ப சொல்லு, என்ன யார் சுட்டது? இந்த புல்லட் இந்த கண்ணோட அந்த கண்ணுக்கு தான் செட் ஆகும். அதனால இந்த புல்லட் அந்த கண்ணுல இருந்து தான் வந்திருக்கும். அதனால இந்த புல்லட்டுக்கு சொந்தக்காரன் ஒரு கேங்ஸ்டரா தான் இருக்கணும். அந்த கேங்ஸ்டர் பேர் தெரியுமா? நீ ஜல்கா நைட் கிளப்புக்கு போ, அங்க உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஜல்கா நைட் கிளப் பேரே ஒரு மாதிரி குஜாலா இருக்கு.
இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அங்க போய் அண்ணன் குஜாலானதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒருத்தன் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க போனா ஒரு பொண்ணு லெஃப்ட் கைல சூடுபட்டு செத்து போயிருக்குது. இது கண்டிப்பா அவன் வேலையா தான் இருக்கும். டேய் எவன்டா இது, கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான். டேய் எவன்டா. அங்க இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணு தெரிய வருது. நம்ம பேரு அர்ஜுன், மார்டினுங்கிற ஒருத்தன் இவளை கொலை பண்ணிருக்கான். இப்ப நமக்கும் அவனுக்கும் தான் பகையே. அந்த மார்டினை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ கையில 2 நம்பர் கிடைக்குது. சார் இது 2 இந்தியாவோட நம்பர் சார். இந்தியாவா? ஆமா சார், நீங்களும் இந்தியால இருந்தா வந்தீங்க, நானும் இந்தியால இருந்தா வந்தனா. அட மடையா, 2 பேத்துக்கும் போன் பண்ணி போறப்பட. கால் நம்பர் 1. ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன் எங்க இருக்க, என்ன பண்ற? எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஓ அப்படியா விஷயம், நீ கிளம்பி இந்தியாக்கு வா. இந்த பக்கம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி என் ஆளை காணோம் சார், தொலைஞ்சு போயிட்டான் பாவம், அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க சார் ப்ளீஸ். சரிமா, என்னால முடிஞ்சதை பண்றேன். ஹீரோயின் கனவுலயே ஹீரோவோட முதல் சந்திப்புக்கு போயிட்டாங்க. அது சரி, யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? மிஸ்டர் ஏபி அர்ஜுன், இந்த சீனை நீங்க எங்க இருந்து சுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பாகுபலி பிகினிங்ஸ்ல இருந்து. நீங்க யார வேணா ஏமாத்தலாம், ஆனா இந்த சும்மா பேச்சே ஏமாத்தவே முடியாது. அது இருக்கட்டும், ஹீரோயின் எதுக்கு அந்த பனி பிரதேசத்துக்கு தனித்தனியா போயிருக்காங்க? அவங்க அப்பா ஆர்மில இருந்திருக்காங்க. பாவம் அந்த இடத்துல காவல் காத்துட்டு இருக்கும் போதுதான் சுட்டு கொண்டிருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு வந்து கொடி நட்டுட்டு போலான்னு வந்திருக்காங்க. கொடி நட்டுட்டு திரும்பி பார்த்தா பார்டருக்கு அந்தாண்டி இந்திய கொடி பறக்குது. அங்க பாத்தியா, பார்டர் தாண்டிட்டு போய் கொடி நட்டுட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பிரேவ் இல்ல. இவனு எங்க இருந்து வந்தானுங்க இந்த பாலைவனத்துல? எப்ப இது பாலைவனம் இல்லப்பா, பனி பிரதேசம். அது மரம் செடின்னு எதுவும் இல்லனா அதுக்கு பேரு பாலைவனம் தான். எப்ப பின்னாடிதான் மரம் செடி எல்லாம் இருக்குதே. பிளாக் பார்டருக்கு அந்தாண்ட கொண்டு போய் வச்சதுக்காக பாராட்டிட்டு போறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் லவ் ஆயிருது. இதான நடந்தது. அப்படியே மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தோமா, ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்ட லெஃப்ட் ஐல சுட்டு கொண்டு போறானுங்க. இது அவனாதான் இருக்கும், கண்டிப்பா இது அவனாதான் இருக்கும். அப்புறம் செத்தவனோட டெத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. கல்யாணமா? எனக்கா? உனக்கு தான். அங்க இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டோட நம்பர் கிடைக்குது. அவனுக்கு போனை போட்டு வாடா பேசணும்னு கூப்பிடுறாரு. டேய் எனக்கு எல்லாமே மறந்து போச்சுடா, நானே ஒரு மறதிக்கார ஆளு, என்கிட்ட வந்து சொல்றான் பாரு. ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் ஹீரோயினை காட்டுறாரு. இங்க பாரு, மார்ட்டினை வெளியே கொண்டு வரணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி இவதான். இவளை நம்ம திருவிழா கூட்டு போவோம், அங்க இவளை போடுறதுக்கு அவன் வருவான், அப்ப அவனை போட்டுருவோம். ஏபி அர்ஜுன், இதை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். சண்டை கொல்லிட்டு ஹீரோக்கு மறக்கிற ஊசி போட சொன்னா இல்லையா, அவனோட ஆளுங்கெல்லாம் வந்து ஹீரோயினை சுத்து போட்டு குத்தி போடலான்னு வரானுங்க. அவனுங்க எல்லாத்தையும் ஹீரோ குத்தி போடுறாரு. ஏன்டா டே, உன் வீடியோ பார்த்து பார்த்து எல்லாம் டபுள் மீனிங்காவே கேக்குதுடா, சிங்கிள் மீனிங்காவே நீ பேச மாட்டியா? அர்ஜுனா? யாரா அர்ஜுன்? ஏண்டா இப்ப அவன் எதுக்குடா சுட்ட? சாரி காமெடியன், இன்டர்வல் போடுறங்கிற ஆர்வத்துல சுட்டுட்டேன். இப்பதான் ஒரிஜினல் அர்ஜுன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றா இந்த புள்ள. நான் ஷூட் பண்ணது 0.9 mm புல்லட் அவனோட ரைட் சைடு செஸ்ட்ல பட்டது. ஹார்ட்ல இருந்து 6 cm தூரமா பட்டிருக்கா. 100% he will be alive. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எல்லாம் ஷூட் அவுட் பண்ண கன் எடுத்துட்டு போவாங்க, ஸ்கேல் எடுத்துட்டு போயிருக்காரு இவரு. அப்படியே 20 நாளைக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போறாங்க. ஐயோ சார், மேனரிசம் நினைச்சு மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார் அவரு. ஒரு கண்ணாடிக்காரனை லாக் பண்ணி காரை ஃபுல்லா பத்த வச்சுட்டு காரை தூக்கி 10 இன்ச்சு மேல வச்சுட்டு மேல ஏறி உக்காந்து பேசுறாரு அவங்கிட்ட. ஏன்டா அந்த பைத்தியக்காரத்தனம், ஏன்டா இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? ஏபி சார், இது சிங்கம் படம்னு எனக்கு தெரியும். ஏன்னா கண்ணாடிக்காரா, என்ன டார்கெட் பண்ணி கொள்ள வர? நீ ஏன்டா என் ஷிப்மெண்ட்லாம் ஹார்பர்ல வச்சுட்டு விட மாட்டேங்கிற? நானா? ஏண்டா எனக்கு ஹார்பருக்கு என்னடா சம்பந்தம்? நீ 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 தான்டா அந்த ஆபீசரு. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவர மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது. ஓ, அப்ப அவருதான் அந்த ஆபீசரா? அப்படியே ஹார்பர்ல ஒரு ஃபைட், வாரிசு படத்துல வர மாதிரி. ஏப்பா ஹார்பர்லாம் ஃபைட்டே வைக்க கூடாதாப்பா? வச்சாலே வாரிசு படமா? சரி விடுறா, அடுத்து பாடுறா. ஏண்டா அவன்லாம் ஹார்பர்லயே படம் எடுத்துட்டு இருக்கான்டா. ஏண்டா ஹீரோ எங்கடா வேலை செய்யறாரு? ஹார்பர்ல. அப்ப ஹார்பர்ல ஃபைட் வைக்காம எங்கடா வைப்பாங்க? ஏப்பா நீ குறை சொல்லணும்னே சொல்றப்பா. உனக்கு என்னடா வேணும்? கண்டெய்னர் தானே வேணும், நான் எடுத்துட்டு வந்து தரேன் போ. ஆனா நீ அவங்கிட்ட பேசின 100 கோடி டீல என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? மார்ட்டினுக்கும் நம்ம அர்ஜுனுக்கும் ஒரு வீடியோ கால்ல கான்வர்சேஷன் நடக்கும். அப்ப மார்ட்டின் இருந்துகிட்டு கேமராவை மூடிக்கிட்டு பேசுவாப்ல. இந்த ஆட்டிடியூட் தான் என்ன? முண்டம்,
தெரிய மாட்டடா, இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் இவனுக்கும் அவனுக்கும் நடந்த இந்த கிளாஷ்ல மார்டின் பூந்து பாகிஸ்தான் போயிருக்கிறான். அவன் பின்னாடியே இவனும் போயிருக்கிறான். அங்கதான் இந்த ஃபைட் வந்து நடந்திருக்குது. அது ஒண்ணும் இல்ல தம்பி, ஃபைட் பண்ணிட்டு இருந்தானா 15வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை தம்பி, ஜல்லி மேல விழுந்தேன். இதே தண்ணீர் கிளி விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏண்டா அர்ஜுன், நீ இங்க இருக்கிற, எனக்கு உன் போன்ல இருந்து கால் வருது. அது நான் போன் அங்க ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். குடு நான் பேசுறேன். ஹலோ, நான் குரு பேசுறேன். நான் குரு தான் பேசுறேன். இந்த பையன் கடத்திட்டு வந்து இந்த பிள்ளைய கப்பல்ல வச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த பிள்ளை இவளை ப்ரீ வெட்டிங் ஷூட்டு கூட்டு வந்து நினைச்சிட்டு இருக்குது. ஆனா மார்டின் கிட்ட ஹீரோயின் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க வந்தா கூட மார்டின் அது ஒத்துக்கிறது இல்ல. உத்தமண்டா மார்டின், பிரசாத் உன்ன மாதிரியா? அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு நிஜமாவே ஒரு பாலைவனத்துல. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க மாறி மாறி. அதுக்கப்புறம் தான் அந்த கண்டெய்னருக்கு சொந்தக்காரன் வரான். மார்டின் என்ன பண்றாரு, பணத்தை மட்டும் தூக்கிக்கிட்டு மத்த கண்டெய்னர் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த கண்டெய்னர்லாம் ஊருக்குள்ள போனுச்சுன்னா எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் பணத்தை மட்டும் நான் சுட்டுட்டேன். ஏபி அர்ஜுன் சார், இதே எங்க இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். நிமிர்ந்து நெல் படம் இப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டுவாங்க. கடைசியில இவன் நல்லவனா மாறிடுவான். மார்டின் உட்காந்து பேசுவான் பாருங்க, காதுல கேட்க முடியாதுங்க. காதுல கேட்காம மூக்குல கேட்கறதுங்காதீங்க, அவ்வளவு கருமமா இருக்கும். இந்த பையில கொண்டு போடு, கண்டெய்னர் தூக்கு, படத்தை முடிச்சிருவான். இந்த படத்துல நல்ல விஷயம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. எவா அந்த பாட்டு, மொத பாட்டு அதனால இருந்துச்சுல்ல, ஐட்டம் சாங் மட்டும் தாண்டா இவனுங்க நம்மளுக்கு திருப்தி ஆகிற மாதிரி பண்றானுங்க. சரி, நான் அவங்கள அடுத்து ஏதாவது ஒரு மொக்கையான படத்தோட வந்து பாக்குறேன். பாய். Oh God. ஐயோப்பா. ஓகே, இந்த வீடியோ நல்லா இருக்கு, எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்கு, இந்த ரோஸ்ட் வீடியோலயே, அதனால நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம் எடுத்தானா இவங்க ரோஸ்ட் வீடியோ நல்லா வரும் போல இருக்கு. என்ன சொல்றது தெரியல, இது என்ன படம்னே எனக்கு புரியல. பட் சும்மா பேச்சு சேனல் அவங்க எடிட்டிங் ஒர்க், அவங்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.